ஊழல் எதிர்ப்பு தேசிய செயல் திட்டத்தை செயற்படுத்துவதை வலுப்படுத்த கொழும்பு 7இல் 4 புதிய மேல் நீதிமன்ற வளாகங்களை நிறுவுவதற்கான முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதற்காக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பில் உள்ள 4 உத்தியோகபூர்வ இல்லங்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் மேல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற்றப்பட உள்ளன. இதில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம பயன்படுத்திய B88 கிரகேரி வீதி கொழும்பு 7 என்ற முகவரியில் உள்ள இல்லம், மறைந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த பயன்படுத்திய பௌத்தோலோக மாவத்தையில் உள்ள இல்லம், முன்னாள் அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்ல பயன்படுத்திய விஜயராம மாவத்தையில் உள்ள இல்லம் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய ஸ்டான்மோர் சந்திரவங்காய வீதியில் உள்ள இல்லம் ஆகிய 4 உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன. இந்த நடவடிக்கையானது நீதிமன்றங்களுக்கான இடவசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.